அனைவருக்கும் வணக்கம். மேசராசனேயர்களுக்கு முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் 23/9/2024 முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கும் காலமாக இந்த புதனுடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் புதனும், கன்னியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு வித்தையையும் கண்ணால் பார்த்தவுடன் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்கக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகம் ஆகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான். இப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனினுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிரூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம். புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதே போல் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு தல புராணம். திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என கருதப்படுகிறது. புதன் பகவானை வழிபட சிறந்த நேரம் எது என்று பார்க்கும்போது புதன்கிழமை. புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் காலை 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரங்களில் புதன் பகவானை நீங்கள் தாராளமாக வழிபடலாம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும்
சிம்ம ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் உச்சம் பெறுகிறாரு. அப்படிப்பட்ட புதன் பகவானுடைய இந்த நிலையின் காரணமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 6ல் உள்ள கேது உங்களுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறாரு. இது வெற்றி ராசி என்பதால் மனதில் தைரியம் அதிகரிக்குங்க. முக்கியமானவர்களை சந்திக்க இருக்கீங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதனுடைய உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. அப்படி வருமானம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சனி பகவான் வக்ர நிலையில் சொந்த ராசியான கும்பராசியில் உங்கள் 11வது வீட்டில் அமர்ந்து உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பாரு. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க. புதிதாக யோகத்தில் மாணவர்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதன் பகவானுடைய இந்த உச்ச பெயர்ச்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவராக இருந்தாலும் அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த, அதாவது முன்னுக்கு பின் முரணாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பதால நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இருந்திருக்குதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கடக்க வேண்டி இருக்குங்க. தொழில் விஷயத்தில் விடாமுயற்சியோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அலுவலக அரசியலிருந்து விலகி இருங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களிலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, இப்போது உங்களுக்கு சுக்கிரன் வலிமை குறைந்து இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுக. சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.